ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கூர்க்கங்கிழங்கு கறி. கூர்க்கங்கிழங்கு குழம்பு வந்துட்டு நம்ம அடிக்கடி சேர்த்துட்டா குழம்பு ஃபார்மேட்டில் இல்லை, நம்ம ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், சில்லி பண்ணியும் சாப்பிட்லாம். இதுதான் அந்த கூர்க்கங்கிழங்கு. உருளைக்கிழங்கு மாதிரியே சின்னதாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வானலியில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இது மூணும் நல்லா வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 நாட்டு தக்காளி, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது சூடாக இருக்கும்போதே ஒரு கொஞ்சம் மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு பிஞ்சு அளவு போட்டுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு, ஒரு 4-5 பல் பூண்டு தோலோட அம்மியில் அப்படியே தட்டி போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சாலே இந்த கிழங்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சி ஊற்றினா போதும். இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம அந்த பொடி ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அம்மியில், சீரகம், மிளகு, வெந்தயம் வறுத்து அரைச்சது, அதை ஆட் பண்ணி மல்லி இலை தூவி இறக்கிடணும். அவ்வளோதான். இந்த குழம்பு வந்துட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.